கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நீங்கள் நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி 1965ஆம் ஆண்டு கிராண்ட்வே அசெம்பிளி ஆஃப் காட், டூசான், அரிசோனா, அமெரிக்காவில் தர்ஸ்ட், தாகம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Knowledge. You know, Satan's gospel is knowledge. You know that? அறிவு. உனக்கு தெரியுமா பிசாசின் சுவிசேஷம் அறிவு என்று? அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? He preached it in the Garden of Eden to Eve. She was deceived by his knowledge, gospel. அவன் அதை ஏதேன் தோட்டத்திலே ஏவாளிடத்திலே பிரசங்கித்தான். அவள் அவனுடைய அறிவு சுவிசேஷத்தால் வஞ்சிக்கப்பட்டாள். Now, and it's polluted the whole human race with it. It's exactly right. இப்பொழுது அதை கொண்டு அவன் மனித இனத்தையே தீட்டுப்படுத்தி போட்டான். அது முற்றிலும் சரியே. They took educational programs, put them in the church. அவர்கள் கல்வி திட்டங்களை எடுத்துக்கொண்டு அவர்களை சபையிலே போட்டார்கள். They're all right out there, but not in God's word. No, sir. அவர்கள் அங்கே சரியாய் தான் இருக்கிறார்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தையில் அல்ல. இல்லை ஐயா. You don't know God by education. கல்வியின் மூலமாக உன்னால் தேவனை அறிய முடியாது. You don't know God by knowing how learning mathematics and pronouncing big words. எப்படி என்று அறிந்து கொள்வதனாலோ, கணிதம் கற்றுக்கொள்வதனாலோ, பெரிய வார்த்தைகளை உச்சரிப்பதனாலோ நீ தேவனை அறிந்து கொள்ள முடியாது. Paul, he was a smart man. பவுல் அவன் ஒரு சமர்த்தியன். But when he come to Christ and received the Holy Spirit, went to the Corinthians. ஆனால் அவன் கிறிஸ்துவினிடத்தில் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு கொரிந்தியரிடத்தில் சென்றபோது, he said, I never come to you with enticing words of man's wisdom. அவன் மனுஷ ஞானத்துக்கு ரேவசனத்துடன் நான் உங்களிடத்திற்கு வரவில்லை. Though he could have done it. அவனால் அதை செய்திருக்க கூடும். Said, I come to you in power, manifestations of the Holy Ghost, that your faith would be in God, not in the wisdom of some man. அவன் உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படியாக ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். And now sometimes we make the church programs, they also call for their pastor. சில நேரங்களில் நாம் சபையின் திட்டங்களை வகுக்கிறோம், அவர்களும் அவர்களுடைய போதகரை அழைக்கிறார்கள். The church goes to vote the pastor. They say, well, this pastor now, he's got 2 degrees in college. சபையான தன்னுடைய போதகரை வாக்கெடுப்பின் மூலமாக தெரிந்து கொள்ளும் போது அவர்கள் சொல்லுவார்கள், இந்த போதகர் 2 பட்டங்களை பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கிறார். He learned 4 years of psychology. அவர் 4 வருடங்கள் மனதத்துவம் பயின்றிருக்கிறார். He took this there, and they'll vote that kind of a man in. அவர் இதை எல்லாமோ படித்திருக்கிறார். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதனைத்தான் ஓட்டு போட்டு உள்ளே கொண்டு வருவார்கள். Instead of a pastor who believes in God's word being inspired and being God. ஏவப்பட்டதும் தேவனாயும் இருக்கின்ற தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து he'll preach the word regardless of how people feel about it. ஜனங்கள் எப்படி நினைப்பார்கள் என்பதை குறித்தே கவலைப்படாமல் வார்த்தையை பிரசங்கிக்கின்ற ஒரு போதகனுக்கு பதிலாக அப்படிப்பட்டவனை தெரிந்து கொள்வார். God told Ezekiel, he said, preach that whether they believe it or not, you preach it anyhow. Right. உங்களுக்கு தெரியும், தேவன் எசேக்கியாவிடம் அவர்கள் விசுவாசித்தாலும் விசுவாசியாமற் போனாலும் நீ பிரசங்கி, எப்படி இருந்த போதிலும் நீ பிரசங்கி என்று சொன்னார். பார்த்தீர்களா? உண்மைதான். Or they accept it or not, that ain't it. அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ இல்லையோ அதை குறித்து பரவாயில்லை. They didn't accept Jesus, he went right on preaching just the same. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவரோ அதே விதமாக தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டு போனார். பார்த்தீர்களா? Instead of a real pastor that will really preach the word and believe in God. தேவனை விசுவாசித்து உண்மையாகவே வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு உத்தமமான போதகருக்கு பதிலாக they try to bring in the intellect. The man who's got the best education. புத்தி சாதுரியம் உள்ளவனை, நல்ல படிப்பு உள்ளவனை. The man who can stand in the pulpit, don't take but just about 15 minutes so they can get home right quick and do something else. இடத்தில் நின்று பிரசங்கிக்க 15 நிமிடங்களுக்கு மேல் எடுக்காத ஒருவனை, அதன் மூலமாக அவர்கள் போய் மற்ற அலுவல்களை கவனிக்கவும். Ricky can get his hot rod and start out and they go to twist parties and everything. நிக்கிகள் போய் அவர்கள் வேலைகளை ஆரம்பிக்கவும், ட்விஸ்ட் காரியங்களை கவனிக்கவும், அப்படி ஒருவனை போதகராக கொண்டு வருவார்கள். It's just it's nothing else but a hybrid educational pollution. That's right. இது கலப்பினாலான கல்வி தீட்டை கொண்டு வருமே ஒழிய வேறொன்றையும் அல்ல. அது சரி. Just exactly what it is. That's right. உண்மையாகவே அப்படித்தான் இருக்கும். But what is it? ஆனால் அது என்ன? It satisfies their taste.
See? It satisfies a worldly church member's taste. அது அவர்களுடைய ருசியை திருப்திப்படுத்துகிறது. பார்த்தீர்களா? ஒரு உலக பிரகாரமான சபை அங்கத்தினரின் ருசியை அது திருப்திப்படுத்துகிறது. It don't satisfy a saint's taste. He'll take the word every time. இது ஒரு பரிசுத்தவான் ருசியை திருப்திப்படுத்தாது. ஒவ்வொரு முறையிலும் திருப்திப்படுத்த அவன் வார்த்தை எடுத்துக்கொள்வான். But they say, oh, well, now them people's just a little off at their mind. ஆனால் அவர்கள் அந்த ஜனங்களோ கொஞ்சம் புத்தி கோளாறு உள்ளவர்கள். See, they don't get it. They're trying to live in a day gone by. பாருங்கள், அவர்களுக்கு சரியாய் புரிகிறதில்லை. அவர்கள் ஏதோ கடந்த நாட்களின் காரியங்களில் ஜீவிக்க பிரயாசிக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். Isn't it strange? I come out here in the West and I find out they're all trying to live in a day gone by. இது வினோதமா இல்லையா? நான் இங்கே மேற்கு பக்கம் வந்திருக்கிறேன். இங்கே நான் பார்க்கிற காரியம் இவர்கள் எல்லாரிலும் ஏதோ கடந்து போன காலத்தின் வழியிலே ஜீவிக்க பிரயாசிக்கிறார்கள். They always want some of the old-fashioned cowboy days. பழைய மாட்டுக்கார பையன்களை போன்று இருக்க விரும்புகிறார்கள். Go down Kentucky, the old-fashioned hillbilly days. இன்னும் கீழாக கென்டக்கிக்கு போவீர்களானால் அவர்கள் இன்னும் அந்த ஹில்லிபிலி நாட்களைப் போலவே அவர்கள் இருக்க விரும்புகிறார்கள். You want to act like it, have programs of it. அவர்கள் அதை போன்றே நடந்து கொள்ளவும் அப்படிப்பட்ட காரியங்களையே விரும்புகிறார்கள். But when it comes to old-fashioned religion, they don't want nothing about it. ஆனால் அந்த கால காரியங்களுக்கு போகும்போது அதை குறித்து அவர்கள் ஒன்றும் வேண்டியதில்லை என்கிறார்கள். Old-fashioned days, I come down here in rodeo time. பழைய நாகரிக நாட்கள், நான் இங்கே ரேடியோவின் நாட்களிலே வந்தேன். I seen they had a big woman down there that green stuff under her eyes and short bobbed hair, a cigarette in her mouth. அப்பொழுது நான் கண்டது ஸ்திரீ பெரியவளாய் இருப்பாள், அவருடைய கண்களின் கீழ் பச்சை நிறமும் இருக்கும், முடியை குட்டையாக வெட்டி கொண்டிருப்பாள், வாயில் சிகரெட்டை வைத்திருப்பாள். Well, if they'd have seen that back in the old days, they'd have thought she'd cankered. ஏன் அந்த காட்சியை இன்னும் பழைய நாட்கள் இருந்தவர்கள் கண்டிருப்பார்களே, ஆனால் அவர்கள் நினைத்திருப்பார்கள் அவள் எங்கேயோ சீர்குலைந்து போயிருக்க வேண்டும் என்று. They'd have put her in. அவளை உள்ளே தள்ளி இருப்பார்கள். What if your mother would have walked out dressed like you and your daughter dressed today? இன்றைக்கு நீயோ அல்லது உன் மகளோ உடுத்திக் கொள்வது போன்று உன் தாயானவள் அவளுடைய நாட்களில் உடுத்திக் கொண்டிருப்பாளே, ஆனால் what would take place that had her in the insane institution? என்ன காரணி பெற்றிருக்கும்? அவளை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்திருப்பார்கள். Sure, she'd come out without her skirt on. நிச்சயமாக அவள் தன்னுடைய ஆடை இல்லாதவளாக வந்திருப்பாள். Well, I remember it's the same thing today. ஆனால் இப்பொழுது நினைத்து பாருங்கள், இன்றைக்கும் காரியம் அப்படியே இருக்கின்றது. Man is rotten in their flesh. மனிதன் தன் மாமிசத்தில் அழுகிக் கொண்டிருக்கிறார். If they're going through the middle age between 20 and 25 years old, their brain cells are rotting too. அவர்கள் தங்கள் நடுவயதில் 20 முதல் 25 இருப்பார்களே, ஆனால் அவர்களுடைய மூளை செல்களும் கூட அழுகிக் கொண்டே போகிறது. People's got so they haven't got enough understanding. போதுமான புரிந்து கொள்ளுதல் இல்லாத அளவிற்கு ஜனங்கள் போய்விட்டார்கள். They don't know what decency means. அவர்கள் மரியாதை என்பதற்கு அர்த்தம் அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். They don't know the difference between right and wrong. சரியானதற்கும் தவறுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாய் இருக்கிறார்கள். And their educational program. கல்வி திட்டம் அவர்களுக்கு இருந்தும் கூட அவர்கள் அப்படி இருக்கிறார்கள். Did you know education, I can prove it to you, is of the devil? உனக்கு தெரியுமா, கல்வி பிசாசினால் உண்டானது என்று என்னால் நிரூபிக்க முடியும். Not to read and write, but I mean put your education in your church. எழுத படிப்பை அல்ல, அவர்களுடைய கல்வி சபையில் போடுவதை குறித்து சொல்லுகிறேன். What does communism lay on? கம்யூனிசம் எதன் பேரில் அமர்ந்திருக்கிறது? Science, education. That's their God. விஞ்ஞானம், கல்வி, அதுதான் அவருடைய கடவுள். Satan, see? That's what he introduced to Eve. சாத்தான், பார்த்தீர்களா, அதை தான் ஏவாளிடம் அவன் அறிமுகப்படுத்தினான். That's what they're still holding to. இன்னும் அவர்கள் அதை தான் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். Now it's got over in our churches. இப்பொழுது அது நம்முடைய சபைகளை பற்றிக் கொண்டது. Got over in the Baptist, Methodist and Presbyterian, Pentecostals and all. Baptist, Methodist, Presbyterian, Pentecost மற்றும் எல்லோரையும் பற்றிக் கொண்டது. Some education, intellectual, some great so and something like that. That just throws him farther away from God. ஏதோ கல்வி, புத்தி சாதுரியம், யாரோ பெரிய இன்னான் இது அவர்களை தேவனை விட்டு தூரமாக கொண்டு போகின்றது. That's wrong. Yes, sir. அது உண்மை. ஆமையா. Now we find out that they satisfies their desire. When a church would vote in something like that. நாம் பார்த்தோம், அது அவருடைய வாஞ்சையை திருப்தியாக்குகிறது. ஒரு சபையானது அதை போன்றது ஒரு காரியத்துக்கு வாக்களிக்குமேயானால், it goes to show what's in that church's mind, what their desire is, what their thirsting is for. அது எதை காட்டுகிறது என்றால், அந்த சபையில் சிந்தை என்ன என்றும் அவர்களுடைய வாஞ்சை என்னவென்றும் அவர்கள் எதன் பேரில் தாகமாய் இருக்கிறார்கள் என்றும் காட்டுகின்றது. They want to say our pastor's wide-minded. He don't mind us mixed bathing, and he goes with us. எங்கள் போதகருக்கு பரந்த மனப்பான்மை, நாங்கள் ஆண் பெண் கலந்து குளிப்பதை பெரிதுபடுத்த மாட்டார், எங்களோட கூட வருவார். A little girl told my Sarah the other day her pastor had been to Africa. அன்றொரு நாள் ஒரு சிறு பெண் என்னுடைய சாரிடம் கூறினாள், அவளுடைய பாஸ்டர் ஆப்பிரிக்காவிற்கு சென்று. And when he come back,
She stripped off her clothes that night with a pair of little tights on and done the Watsutsy for him. They entertained him because he'd been in Africa. திரும்பி வந்தபோது அவருக்கு வரவேற்பு கூட்டம் கொடுக்க அந்த இரவு அவள் உள்ளாக உடலோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஆடை அணிந்து கொண்டு வாட்டூசி நடனமாடி மேலாடையை உரிந்து போட்டார். Because the Watsutsy is a tribe over there, you know. வாட்டூசி என்பது அங்கே குடியிருக்கின்ற ஒரு ஜாதியார், அது உனக்கு தெரியுமா? Well, I see one of my girls in my congregation try to do something like that. Watsutsy. பையனே, என்னுடைய சபையில் இருக்கின்ற ஒரு சிறுமி அதை போன்று செய்ய வாட்டூசி நான் பார்க்க வேண்டும். See, it goes to show, and a pastor would sit and look at one of his congregations. பாருங்கள், இதுதான் காட்டுகிறது. ஒரு பாஸ்டர் உட்கார்ந்து கொண்டு அவருடைய சபையில் இருக்கின்ற A little 16 or 18 years old girl out there stripped off like that, and let her get by with that. That shows that he come out of a cesspool himself. 16 18 வயதுள்ள ஒரு பெண் தன்னுடைய மேலாடைகளை களைந்து போட்டு ஆட அனுமதிப்பது அதை பார்க்கிறார் என்றால் அது அவர் ஒரு கடிவு நீர் தொட்டியில் இருந்து வந்துள்ளார் என்பதை காட்டுகின்றது. A man of God do a thing like that. ஒரு தேவனுடைய மனுஷன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்வானா? நிச்சயமாக மாட்டான். That sounds flat, but I realize I'm preaching across the nation too. இது மிகவும் கடுமையாக இருக்கலாம், ஆனால் தேசத்திலும் வெளியிலும் கூட இது பிரசங்கிக்கிறேன். But you know this also, brother, sister. Let me tell you, that's the truth. ஆனால் இதையும் கூட நீங்கள் அறிவீர்கள் சகோதரனே, சகோதரியே, நான் உனக்கு சொல்லுகிறேன், அது உண்மை. A vulture wants dead things. That's right. ஒரு மல்லூர் அதற்கு மரித்த காரியங்கள் தான் வேண்டும், அது சரி. And that's dead. That's exactly right. அது செத்து போனது, அது அப்படியே சரிதான். Plainly shows, it just plainly shows here what is their head and their control tower, what is given them. See? இது மிகவும் தெளிவாய் நமக்கு காட்டுகின்றது. அவருடைய தலைமையும் அவர்களுடைய மேற்பார்வை கோபுரமும் என்ன என்றும் அவர்களுடையது எதை கொடுக்கிறது என்று. What's in their soul? Their soul longeth for things like that. அவர்களுடைய ஆத்மாவில் என்ன இருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. அவர்களுடைய ஆத்மா இப்படிப்பட்ட காரியங்களை வாஞ்சிக்கின்றது. Their soul longeth for a high intellectual church. அவர்களுடைய ஆத்மா உயர்ந்த புத்தி சாதுரியம் உள்ள சபையை, where the people dress real fine and the pastor takes 15 minutes or 20. எங்கே அழகான ஆடைகள் அணிந்து எங்கே பாஸ்டர் 15 அல்லது 20 நிமிடங்கள் மட்டுமே எடுத்துக் கொள்ளுகின்றாரோ அதை வாஞ்சிக்கின்றது. And if you go over that, they throw it back on the deacon board. நீ அதை காட்டிலும் மீறி போவாயானால் அவர்கள் அவனை டீக்கன்கள் வாரியத்திற்கு தூக்கி போட்டு விடுவார்கள். And he mustn't say nothing about sin. அவன் பாவத்தை குறித்து ஒன்று சொல்லக்கூடாது. Sin, he mustn't say nothing about wearing shorts. He mustn't say nothing about people doing this, that, or the other. அரைக்கால் சட்டை அணிந்து கொள்வதை குறித்தோ ஜனங்கள் இதை அதை செய்வதை குறித்தோ ஒன்று சொல்லக்கூடாது. They mustn't mention that at all. If they do, the board will have him thrown out. அதை அறவே சொல்லக்கூடாது. அப்படி செய்வானேயானால் அந்த வாரியம் அவனை வெளியே தூக்கி எறியும். See what it is? That's their thinking man's filter. பார்த்தீர்களா, அது என்னவென்று? அதுதான் அவருடைய சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி. The Bible said in 1 John 2:15, வேதம் 1 யோவான் 2:15 சொல்லுகிறது, if you love this world system or the things of this world, it's because that the love of God's not even in you. நீ இந்த உலக வடுங்களிலும் அல்லது உலகத்தின் காரியங்களில் அன்பு கூறுவார்களானால் அது தேவனுடைய அன்பு அவர்களிடத்தில் இல்லை என்பதனாலேயே. Now what about all this carrying on they've done today in the name of the church? சபை என்ற பெயரில் இப்பொழுது அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற காரியங்களை குறித்து என்ன? Practicing square dancing in the church. சபைகளிலேயே ஸ்கொயர் டான்ஸ்களை பழகிக் கொள்ளுகிறார்கள். Bunko, bingo, parties, teenagers, rock and roll, twist. All these stuff. பங்கோ, பிங்கோ, விருந்துகள், வாலிபலின் ராக் அண்ட் ரோல், ட்விஸ்ட் நடனங்கள் இப்படிப்பட்டவைகள். Look at this Elvis Presley, a devil standing in shoes. இந்த எல்விஸ் பிரெஸ்லியை பாருங்கள், பாதரிகள் அணிந்து நின்று கொண்டிருக்கின்ற ஒரு பிசாசு. Pat Boone, Ricky Nelson, the biggest impediment this nation's ever had. Right. Pat Boone, Ricky Nelson, இந்த தேசத்திற்கு இதுவரை இருந்திராத பெரிய இடையூறுகள், அது உண்மை. They say, oh, they're very religious. They sang Christian songs. அவர்கள் சொல்லுகிறார்கள் அது மிகவும் பக்தி உள்ளவர்கள் என்று, அவர்கள் கிறிஸ்தவ பாடல்களை பாடுகிறார்கள் என்று. The church ought even to permit a thing like that. அது அப்படி இருக்க வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சபையானது அனுமதித்திருக்க கூடாது. Some of these guys go out here and tonight they're in a roadhouse out here dancing and playing music and everything. இவர்களில் சிலர் இன்றிரவு இங்கே தெரு வீட்டிலே போய் நடனம் ஆடிக்கொண்டு வாத்தியம் வாசிப்பார்கள். And the next night they come to the altar and weep, and the next night they're playing music on the platform. அடுத்த இரவு படுதண்டைக்கு வந்து அழுவார்கள். அதற்கு அடுத்த இரவு ஒரு மேடையின் மேல் இன்னிசை வாசிப்பார்கள். Oh goodness gracious! How far can filth go anyhow?
Yes, sir. ஓ நன்மை கிருபை எப்படி இருந்த போதிலும் எவ்வளவு தூரம் தான் அசுத்தம் போக முடியும். ஆமையா, Prove himself first to be a man of God. Not all this stuff just because he beat an old guitar or something. நான் ஒரு தேவனுடைய மனுஷன் நிரூபிக்கட்டும், ஏதோ பழைய கிட்டாரையோ அல்லது எதையோ வாசிக்க தெரியும் என்பதனால் இப்படிப்பட்ட காரியங்களை அல்ல. By your desire, you can tell who's on the throne of your heart. உன்னுடைய வாஞ்சையின் மூலமாக உன் இருதய சிங்காசனத்தில் யார் வீற்றிருக்கிறது என்று உன்னால் சொல்ல முடியும். But what you love, that's what tells you. நீ விரும்புகிறது என்னவோ அதுதானே உன்னை பற்றி கூறுகிறது. You say, well, I think them things are all right, Brother Branham. சகோதரன் பிரணாமே, அந்த காரியங்கள் எல்லாம் சரி என்று நான் நினைக்கிறேன் என்று நீ சொல்லலாம். Well, just remember now, in your heart, you know what's there. Yes, sir. இப்ப நினைவில் வையுங்கள், அங்கே என்ன இருக்கிறது நீ உன் இருதயத்தில் அறிவாய். ஆமையா. But what is feeding your soul, what your soul is thirsting for, and you can see it satisfies that. உன்னுடைய ஆத்துமாவை போஷிக்கிறது என்னவோ, உன்னுடைய ஆத்துமா தாகிக்கிறது என்னவோ, அது இதை திருப்திப்படுத்துகின்றதா நீ காண்பாய். If it isn't this word, then there's something wrong because the Holy Spirit lives on the word only. அது இந்த வார்த்தையா இல்லாதிருக்குமானால் அப்பொழுது அங்கே ஏதோ தவறு இருக்கின்றது. ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையின் பேரில் மட்டுமே ஜீவிக்கின்றார். பார்த்தீர்களா? I want you to see another great danger just before we close. நான் முடிப்பதற்கு முன்பாக நீங்கள் இன்னொரு பெரிய ஆபத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். If you're not guilty of any of these things that I've mentioned, and that is the danger of neglecting a thirst. See? நான் இங்கே குறிப்பிட்ட இந்த காரியங்களில் ஒன்றிலும் நீ குற்றமாகாதிருப்பாயானால் அதுதான் நீ ஒரு தாகத்தை அசட்டை செய்கின்ற ஆபத்து. You say, I have a holy thirst, but I'm not guilty, Brother Branham, of just going and joining church and things like this. பார்த்தீர்களா, நான் ஒரு பரிசுத்த தாகத்தை உடையவனாயிருக்கிறேன், சகோதரன் பிரணாமே சபைகளுக்கு போவதும் சபைகளை சேர்ந்து கொள்ளுதல் போன்ற காரியங்களில் நான் குற்றமற்றவனாக இருக்கிறேன் என்று நீ சொல்லலாம். But see, to neglect a thirst. ஆனால் பாருங்கள், ஒரு தாகத்தை அசட்டை செய்கின்றது. If you neglect to satisfy a thirst of water or food, you'll die. ஆகாரமோ அல்லது தண்ணீர் தாகத்தையோ நீ திருப்தி செய்ய அசட்டையா இருப்பாயானால் நீ மரித்து போவாய். And if you neglect that thirst in you for God, you'll spiritually die. உனக்குள்ளாக இருக்கின்ற தேவனை பற்றின அந்த தாகத்தை நீ அசட்டை செய்வாயானால் நீ ஆவிக்குரிய பிரகாரமாய் மரித்து போவாய். You call for revival. You wait for your church to have a revival. நீ எழுப்புதல்கள் வேண்டும் என்று அடைக்கின்றாய். உன்னுடைய சபையானது எழுப்புதலை அடையும்படியாய் நீ காத்திருக்கின்றாய். Well, that ain't the revival for you. அது உனக்கு வேண்டிய ஒரு எழுப்புதல் அல்ல. The revival ought to begin right in you when you begin to thirst for God. அந்த எழுப்புதலானது நீ எப்பொழுதும் தேவனை பற்றி தாகித்து ஆரம்பித்தாயோ அப்பொழுதே உனக்குள்ளாக ஆரம்பித்திருக்க வேண்டும். There might not be another member of the church wanting that revival. ஒருவேளை அந்த எழுப்புதலை தேவை என்று சொல்லுகின்ற இன்னொரு நபர் சபையில் இல்லாமல் இருக்கலாம். If it breaks out in you, it'll break out other places. அது உனக்குள்ளாக உடைத்துக் கொண்டு வருமானால் மற்ற இடங்களில் கூட உடைத்துக் கொண்டு வரும். பார்த்தீர்களா? But see, you neglect that thirst. ஆனால் பாருங்கள், அந்த தாகத்தை நீ அசட்டை பண்ணுகிறாய். You neglect to milk the cow when the cow is the udders full of milk. ஒரு பசுவின் மடி பால் நிறைந்திருக்கும் போது பாலை நீ கறக்க மறந்து போவாயானால், And if you let that cow stay like that, she'll go dry. அந்த பசு அவிதமாகவே இருக்கும்படியாய் விட்டு விடுவாயானால் அந்த பசுவிற்கு பால் சுரக்குதல் நின்றுவிடும். Exactly right. அது முற்றிலும் சரி. If you neglect to take a drink of water, say, I just ain't go drink anymore, you'll die. நான் இனி தண்ணீர் குடிக்கவே மாட்டேன் என்று சொல்லி தண்ணீரை குடிக்க அசட்டை செய்வாயானால் நீ மரித்து போவாய். If you neglect to eat food, you'll die. சாப்பிட அரசு செய்வாயானால் நீ மரித்து போவாய். So if you neglect to give the Holy Spirit the Word of God, you'll die. ஆகவே நீ பரிசுத்த ஆவிக்கு வார்த்தையை கொடுக்க அசட்டையா இருப்பாயானால் நீ மரித்து போவாய். You Christians, you Baptists, Methodists, Presbyterians, Pentecostals, Assemblies of God, கிறிஸ்தவனே, பாப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன், பெந்தேகோஸ்தே, அசெம்பிளி ஆஃப் காட், oneness, two-ness, three-ness, whatever you are. டூனஸ், த்ரீனஸ், ஒன்னஸ், நீ எதுவா இருந்தாலும் சரி. See? Don't care, that don't matter nothing to me. I don't think it does to God. See? பார்த்தீர்களா? அது பற்றி கவலை இல்லை, எனக்கு அது ஒன்றுமில்லை, தேவனுக்கு அது ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேன். பார்த்தீர்களா? You're an individual, you're a unit. நீ ஒரு தனிப்பட்ட நபர், நீ ஒரு தனிப்பொருள். You'll never go to heaven as a church, a denomination. நீ ஒருபோதும் ஒரு சபையாய் ஒரு ஸ்தாபனமாய் பரலோகத்திற்கு போக போகிறதில்லை. You'll go to heaven as one single person between you and God. That's all. நீ ஒரு தனிப்பட்ட நபராய் தான் பரலோகத்திற்கு போவாய். உனக்கும் தேவனுக்கும் இடையே அவ்வளவுதான். Or what church you belong to. நீ எந்த சபையை சேர்ந்தவன் என்பதை பற்றி கவலை இல்லை. And if you neglect to read the Bible and to believe the Bible, நீ வேதத்தை வாசிக்கவும் வேதத்தை விசுவாசிக்கவும் and the Holy Spirit to feed upon that,
you'll die. அதனால் பரிசுத்த ஆவியை போஷிப்பிக்கவும் அசட்டையாய் இருப்பாயாயின் நீ மரித்து போவாய். Jesus said in St. John 4:3, the scripture got right. யோவான் 4:3 இயேசு சொல்லி இருக்கிறார், நான் அதை குறித்து வைத்திருக்கிறேன். Jesus said that man shall not live by bread alone, but by every word, not just part of it. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் எல்லா வார்த்தையினாலும் பிழைப்பான், ஒரு பகுதியினால் அல்ல என்று இயேசு சொன்னார். We take a little bit here, I call that a Bible hitchhiker. நாம் இங்கே கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறோம், அதை நான் வேத தொத்தி தொத்தி செல்பவன் என்று நான் அதை அழைப்பேன். They say, well, I believe this, but now let's go over here. See? அவர்கள் சொல்லுவார்கள், சரி நான் இதை விசுவாசிக்கிறேன், ஆனால் இப்பொழுது நாம் பார்ப்போம் என்பார்கள். பார்த்தீர்களா? You got to take it word by word. நீ வார்த்தை வார்த்தையாய் அதை எடுக்க வேண்டும். Jesus said, man shall live by every word that proceedeth out of the mouth of God. மனிதன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் எல்லா வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இயேசு சொன்னார். Do you know that? உங்களுக்கு தெரியுமா? And you know, we've made the day that we're living in, we made this day a religious perversion. உனக்கு தெரியுமா, நாம் ஜீவிக்கின்றதான இந்த நாட்களை மார்க்க தாறுமாறாக்கி விட்டோம் என்று. My daughter called me in not long ago and said to me, Daddy, in the next side of the house, சமீபத்தில் என் மகள் என்னை அழைத்து, அப்பா இந்த வீட்டின் அடுத்த பக்கத்தில், she said, come over here, we're going to have a religious program on. அவள் இங்கே வாருங்கள், நாங்கள் மார்க்க சம்பந்தமான நிகழ்ச்சி வைக்க போகிறோம் என்றார். It was a singing, hymn singing. அது ஒரு கோயிலில் பாட்டுக்கள் பாடுவது. There was some little Ricky reading it up there. அங்கே யாரோ ஒரு ரிக்கி அதை வாசித்துக் கொண்டிருந்தான். And if I ever seen a sacrilegious movement, it was that. நான் அவபக்தியான அசைவை கண்டிருப்பேனேயானால் இது அதுதான். Them guys up there and people looked more like it was a floor show. அதை நடத்த வந்தவர்களும் பார்க்க வந்த ஜனங்களும் பார்ப்பதற்கு ஏதோ தரையிலே காட்டு வித்தை போல் இருந்தது. Supposed to be an Indian tribe, and they were carrying on and jump up and box at one another. அவர்கள் ஏதோ இந்திய ஜாதியாக இருப்பது போன்று இருக்கிறார்கள். அவர்கள் எகிரி குதித்து ஒருவரோடொருவர் குத்து சண்டை போடுவது போல் இருந்தது. What's went with the sincerity? ஏன் அந்த உத்தமத்தோடு சென்றது என்ன? Where is those old-fashioned hymns we used to sing? நாம் வழக்கமாக பாடுகின்ற கடந்த நாட்களின் பாடல்கள் எங்கே? Rejoice in the Spirit of God, and tears roll down our cheeks. நாம் பாடி தேவாவியில் மகிழ்ந்து நம்முடைய கன்னங்களில் கண்ணீர் வடிய பாடின பாடல்கள் எங்கே? And now we try to hold our breath until we ain't got enough breath in us till our face turns blue. இப்பொழுது நாம் மூச்சு திணறும்படியாய் முகம் நிறமாய் மாறும் அளவுக்கு சுவாசத்தை அடக்கிக் கொண்டு பாடி to try to show that we're some sort of a singer. நாம் ஏதோ ஒரு விதமான பாடகர் என்று காட்ட பிரயாசிக்கிறோம். பாருங்கள், We've copied that off of Hollywood. And all these programs that we see through this intellectual hymn singing and training of boys. நாம் ஹாலிவுட்டை அப்படியே பின்பற்றுகிறோம். புத்தி கூர்மையான பாடல் பாடுதல், குரல் பயிற்சி, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள். I like to hear good singing. நன்றாக பாடுவதை கேட்க எனக்கு பிரியம்தான். I like to hear good old-fashioned, heartfelt Pentecostal singing. பழைய வழக்க இருதயத்தில் உணர்ந்த பெந்தேகோஸ்தே விதமாக பாடுவதை கேட்க எனக்கு மிகவும் பிரியம். But I sure hate to hear that squeaking they call singing today. That's right. இன்றைக்கு பாடல் என்று சொல்லிக் கொண்டு கிரிச் கிரிச் என்று சத்தமிடுகிறார்களே, அதை நிச்சயமாக நான் வெறுக்கிறேன். அது சரிதான். I think that's the most ridiculous thing. அது ஒரு மிகவும் கேலியான ஒரு காரியமாய் நான் கருதுகிறேன். It's a perversion. That's right. அது ஒரு தாறுமாறுதல். அது சரியே. I like to see a man when he's a man. ஒரு மனிதன் தான் ஒரு மனிதனாக இருக்கும்போது எனக்கு காண விருப்பம். I hate to see one with his wife's underclothes on out here and slipped up along the side. ஒருவன் தன் மனைவியின் உள்ளாடைகளை அணிந்து கொண்டு and a roller hanging down here in front and two tones of hair hanging down like bangs cut in front. தலைமையில் முன்பக்கமாக சுருட்டி விட்டுக் கொண்டு பக்கவாட்டில் சுருள் சாதனங்கள் தலையில் அணிந்து கொண்டு முன்பக்கமாக மயிரை வெட்டிக் கொண்டு இருக்கின்ற ஒரு மனிதனை காண நான் வெறுக்கின்றேன். That I can call that a man. He don't know what side of the race he belongs on. That's right. அதை நான் ஒரு மனிதன் என்று அழைக்க மாட்டேன். அவன் எந்த இனத்தை சேர்ந்தவன் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. பார்த்தீர்களா? அது உண்மை. You see, the woman is trying to make her hair like the man. ஸ்திரீயை பாருங்கள், அவள் முடியை வெட்டிக் கொண்டு ஒரு மனிதனுடைய தலைமயிரை போன்று காட்சி அளிக்கும்படி செய்து கொள்கிறான். And the man's trying to make his hair bangs like the woman. மனிதன் சுருள் சாதனைகளை தலையில் அணிந்து கொண்டு ஸ்திரீயை போல் இருக்கும்படி முயற்சிக்கிறான். The man is wearing his wife's underneath clothes, she's wearing his overall. மனிதன் தன் மனைவியின் உள்ளாடைகளை அணிந்து கொள்ளுகிறான், அவள் அவனுடைய மேலாடைகளை அணிந்து கொள்ளுகிறாள். See? Just a perversion right around. பாருங்கள்,
வெறுமனே அப்படியே தலைகீழாக இருக்கிறது சுற்றிலும். That's the same thing it is with nations, with people, with churches, with everything. தேசத்தோடும் ஜனத்தோடும் சபைகளோடும் எல்லாவற்றோடும் காரியம் அதே விதமாகத்தான் இருக்கின்றது. Oh God, where's the end of the thing? ஓ தேவனே, இந்த காரியத்தின் முடிவு எங்கே இருக்கின்றது? The coming of the Lord Jesus Christ. That's the end of it. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை அதுதான் அதனுடைய முடிவு. So, if you neglect to feed the Holy Spirit, the Word of God, ஆக நீ பரிசுத்த ஆவியை தேவனுடைய வார்த்தையால் போஷிக்க அசட்டையாய் இருப்பாயானால், Jesus said every word shall be by the Holy Spirit. எல்லா வார்த்தையும் பரிசுத்த ஆவியினால் ஆனது என்று இயேசு சொன்னார். And listen, now, if you try to feed it the wrong thing, இப்பொழுது கவனியுங்கள், அதற்கு நீ தவறான காரியங்களை ஆகாரமாய் தருவாயானால், if it's a genuine Holy Spirit in you, it'll know the difference. உனக்குள்ளாக இருப்பது அசலான பரிசுத்த ஆவியாய் இருக்குமானால் அதற்கு அந்த வித்தியாசம் தெரியும். Now remember, the Word of God is what the Holy Spirit feeds on. ஞாபகம் இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவர் புசிப்பது தேவனுடைய வார்த்தை தான். It don't feed on enthusiasm. அது ஆர்வத்தினால் போஷிக்கப்படுகிறதில்லை. It don't feed on education. அது கல்வியினால் போஷிக்கப்படுகிறதில்லை. It doesn't feed on church going. அது சபைக்கு போவதனால் போஷிக்கப்படுகிறதில்லை. It doesn't feed on theologies. வேத சாஸ்திரங்களினால் அது போஷிக்கப்படுகிறதில்லை. There's a lot of difference between an inspired something and a theological standpoint of it. வேத சாஸ்திர கருத்துக்கும் பரிசுத்த ஆவியின் ஏவுதலுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. All those theologians in the days of Jesus, they had word by word, page by page, all laid out. The Messiah had to come this way. இயேசுவின் நாட்கள் இருந்த அந்த எல்லா வேத சாஸ்திரிகளும் மேசியாக இந்த வண்ணமாகத்தான் வர வேண்டும் என்று வார்த்தைக்கு வார்த்தையாக பக்கத்திற்கு பக்கமாக வரையப்பட்டு வைத்திருந்தார்கள். That's exactly what it was, and everyone missed it. முற்றிலுமாக அப்படித்தான் இருந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் அதை காண தவறிவிட்டார்கள். You know what Jesus said when he came? இயேசு வந்தபோது என்ன சொன்னார் என்று உங்களுக்கு யாவருக்கும் தெரியுமா? He said, "You're of your father the devil, and his works you'll do." நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், அவருடைய கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள் என்றார். It wasn't revealed to them what the real word was. உண்மையான வார்த்தை என்னவென்று அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. See, they missed those little corners like they're missing today. இன்றைக்கு இவர்கள் காண தவறுவது போன்று அன்று அவர்கள் அந்த சின்ன மூலைகளை காண தவறினார்கள். If you belong to this and belong to this, you'll be all right. நீங்கள் எது சேர்ந்தவளாய் இருப்பீர்களானால், நீங்கள் எது சேர்ந்தவளாய் இருப்பீர்களானால் நீங்கள் சரியாக இருப்பாய். If you believe that, you got to belong to Christ. அதை நீ விசுவாசியாதே, நீ கிறிஸ்துவை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். And if there's something in you hungering for Christ, உனக்குள் ஏதோ கிறிஸ்துவை பற்றி பசியாயிருக்கும். just remember, when you were in your father's loins, you were with him then. நினைவிருக்கட்டும், நீ உன் தகப்பனின் இடுப்பில் இருக்கும் பொழுது நீ அப்பொழுது அவரோடு கூட இருந்தாய். But your father didn't know you then, and you didn't know your father. ஆனால் உன் தகப்பனார் அப்பொழுது உன்னை அறியவில்லை, உனக்கும் உன் தகப்பனாரை தெரியாது. And you had to come and be born. நீ வந்து பிறக்க வேண்டியவனாய் இருக்கிறாய். God made a way through your mother for the seed bed. And then it comes. தேவன் உன் தாயின் மூலமாக விதை தங்கும் இடம் ஒரு வழியை உண்டு பண்ணினார். அதன் பின்பு அது வந்தது. And then you become a man or woman. What it was then, you recognize your father. அதற்கப்புறம் நீ ஒரு மனுஷனாகவோ மனுஷியாகவோ ஆனாய். அது எப்படி இருந்த போதிலும் அதன் பின்பு உன்னால் உன் தகப்பனாரை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. And your father could have fellowship with you. உன் தகப்பனார் முன்னோடு ஐக்கியம் கொள்ள முடிந்தது. Now remember, if you've got eternal life, your life was in God at the beginning. இப்பொழுது நினைவிருக்கட்டும், நீ நித்திய ஜீவனை உடையவனாய் இருந்தால் உன்னுடைய ஜீவன் ஆரம்பத்திலேயே தேவனுக்குள் இருந்திருக்க வேண்டும். And the light, God is the Word. அந்த ஜீவன் தேவன் வார்த்தையாய் இருக்கிறார். And then when the Word was made flesh in Jesus Christ, அந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே மாம்சமான போது God coming down to dwell in His own body, made Himself the Son of God. தேவன் தம்மை தேவகுமாரன் ஆக்கி அவருடைய சொந்த சரீரத்தில் வாசம் பண்ண கீழே வருகிறார் என்பதாகும். When God came down to dwell in that, you were in Him when He was crucified. தேவன் அந்த விதமாய் வாசம் பண்ணும்படியாய் கீழே வந்தபோது அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது நீ அவருக்குள் இருந்தாய். And you were crucified with Him. And you died with Him on Calvary. நீ அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாய், கல்வாரியில் அவரோடு கூட மரித்தாய். You was buried with Him on the mountain. நீ மலையின் மேல் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டாய். And you rose with Him on Easter morning. அந்த ஈஸ்டர் காலையிலே நீ அவரோடு கூட உயிர்த்தெழுந்தாய். And now you're sitting together in heavenly places. இப்பொழுது நீ அவருக்கு உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். And now you got fellowship with Him. See? இப்பொழுது உனக்கு அவரோடு கூட ஐக்கியம் உண்டாயிருக்கிறது. பார்த்தீர்களா? God Himself become one of us. தேவன் தாமே நம்மில் ஒருவரானார். No man has seen the Father at any time. The only begotten of the Son, Father has declared Him. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் ஒரே பேரான குமாரனை அவர் வெளிப்படுத்தினார். That's God became a man so He could fellowship you as a man. See? அது என்னவென்றால் உன்னோடு ஒரு மனிதனாக ஐக்கியப்படும்படி தேவன் ஒரு மனிதனானார்.
பார்த்தீர்களா? And now you're flesh and he's flesh. இப்பொழுது நீ மாமிசமாய் இருக்கிறாய், அவர் மாமிசமாய் இருக்கிறார். God has made flesh among us in the person of his son Jesus Christ. தேவன் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நபரிலே நமது மத்தியில் மாமிசமானார். And in him was God. அவருக்குள் தேவன் இருந்தார். He was God, nothing short of God. He was God. அவர் தேவனாய் இருந்தார். அவர் தேவனில் ஒன்றும் குறைவாய் இல்லை. அவர் தேவனாய் இருந்தார். God manifested in the Son, Jesus Christ, which made him Emmanuel, as the prophet said he would be. தேவன் நம்முடைய குமாரனில் இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்டார். தீர்க்கதரிசி அவர் எப்படி இருப்பார் என்று சொன்னாரோ அதுபோன்று அது அவரை இம்மானுவேலாக்கி. Now, see, then you had to be, before the world was ever formed, your name was put on the Lamb's Book of Life. பாருங்கள், அப்படியானால் உலகம் தோன்றுவதற்கு முன்னமே இருந்திருக்க வேண்டும். உன்னுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. And then what can you eat? அப்படியானால் நீ என்ன புசிக்க முடியும்? The Holy Spirit lives by the Word of God. பரிசுத்த ஆவியானவர் வேத வார்த்தைகளினாலே ஜீவிக்கப்படுகிறார். And now in Revelation 22:19, the Bible said, வெளிப்படுத்தல் 22:19 வேதம் சொல்லுகிறது, whosoever shall take one word out of this, or add one word to it, his part will be taken from the book of life. ஒருவன் இவைகளோடு ஒரு வார்த்தையை கூட்டினாலும் ஒரு வார்த்தையை எடுத்து போட்டாலும் ஜீவ புத்தகத்திலிருந்து அவருடைய பங்கு எடுத்து போடப்படும். See how deep it is? எவ்வளவு ஆழமாய் இருக்கிறது என்று பார்த்தீர்களா? You cannot, the Holy Spirit won't live on the things of the world. உன்னால் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் உலகத்தின் காரியங்களால் ஜீவிக்க முடியாது. Like a dove, bird, and a crow. ஒரு புறாவையும் காகத்தையும் போன்று. A crow is a big hypocrite. காகம் ஒரு பெரிய மாய்மாலக்காரன். A crow, that fellow can go out here and eat wheat all day long. காகம் அவன் அங்கே போய் ஒரு நாள் முழுவதும் கோதுமையை சாப்பிட முடியும். And go there and fly on that old dead carcass and eat it too. அவன் அங்கேயும் பறந்து போய் ஒரு செத்த சடலத்தையும் புசிக்க முடியும். He can sit in the field and he can eat with the dove, wheat, and go over and eat on the dead carcass. வயலில் உட்கார்ந்து புறாவோடும் சேர்ந்து கோதுமையும் கூட புசிக்க முடியும். அங்கே போய் அந்த மரித்த சடலத்தையும் புசிக்க. But the dove can eat wheat all day long, but it can't eat on a dead carcass because it's a dove. ஆனால் புறாவானது முழுவதுமாக கோதுமையை புசிக்க முடியும். ஆனால் மரித்த சடலத்தை அதனால் புசிக்க முடியாது. ஏனென்றால் அது ஒரு புறாவாக இருக்கிறது. And a dove don't have any gall. புறாவிற்கு புச்சி கிடையாது. One bite out of that dead carcass and kill the dove. அந்த மரித்த சடலத்திலிருந்து ஒரு கடிகடித்தால் போதும், அது புறாவை கொன்று போடும். See, it has no gall. பாருங்கள், பிச்சை அதற்கு கிடையாது. And that's the way it is, no bitterness. அந்த வண்ணமாகத்தான் அது இருக்கின்றது. அதற்கு கசப்பில்லை. That's the way with a real genuine Christian. ஒரு அசலான உண்மையான கிறிஸ்தவனோடும் காரியம் அப்படியே. They don't want the things of the world. உலகத்தின் காரியங்கள் அவர்களுக்கு வேண்டியதில்லை. They just eat the word of God and that alone. அவர்கள் வெறுமனே தேவனுடைய வார்த்தையை மட்டுமே புசிப்பார்கள். What's clean? The thinking man's filter. சுத்தமானது என்ன? சிந்திக்கும் மனிதனின் வடிகட்டி. See, they come to that and that alone. பாருங்கள், அவர்கள் அதன் மூலமாகத்தான் வந்தார்கள். அதன் மூலமே The dead things of the world, it stinks to them. இந்த உலகத்தின் செத்த காரியங்கள் அவர்களுக்கு அது நாற்றமாய் இருக்கிறது. Look at the old crow in the days of the antediluvian destruction. நோவாவின் நாட்களில் ஜலப்புயலுடைய அழிவின் நாட்களில் இருந்த அந்த பழைய காகத்தை நோக்கி பாருங்கள். Flying from body to body, eating them old dead carcasses. He didn't come back to the ark. ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்திற்கு பறந்து போய் மரித்த சடலங்களை புசித்து அது திரும்ப பேழைக்குள் வரவே இல்லை. But the dove could find no rest for her feet. See? ஆனால் அந்த புறாவிற்கோ கால் வைத்து இளைப்பாற இடமில்லாமல் போயிற்று. பாருங்கள், She come back to the ark where she's getting grain. அதற்கு தானியம் கிடைத்துக் கொண்டிருந்ததான பேரிடத்திற்கு திரும்பி வந்தது. And that's what we do. We live by the word of God. நாம் அந்த வண்ணமாய் தான் செய்கிறோம். நாம் தேவனுடைய வார்த்தையினால் ஜீவிக்கிறோம். In Psalms 42, David must have wrote this psalm, Psalms 42, when he was a fugitive. தாவீது தான் தப்பியோடி அலைந்து கொண்டிருந்த நாட்களில் இந்த 42ஆம் சங்கீதத்தை எழுதி இருக்க வேண்டும். When he said, "My soul thirsts after thee as the hart panteth after the water brook." அப்பொழுது அவன் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என்று சொன்னான். Look, he cried. David was a fugitive. கவனியுங்கள், அவன் சத்தமிட்டான். தாவீது பயந்து ஓடுகிறவனாய் இருந்தான். If he had the anointing all on him, he knew he was going to be king. அவன் தன் மீது அபிஷேக தைலம் உடையவனாய் இருந்தான். அவன் ஒரு ராஜாவாக இருக்க போகிறான் என்பதை அறிந்திருந்தான். The prophet had anointed him king. தீர்க்கதரிசியானவர் அவரை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி இருந்தார். Now notice, and there he was. He had a little bunch of soldiers made up of Gentiles and so forth. Was up on top of the mountain. கவனியுங்கள், புறஜாதியாரான ஒரு சிறு கூட்ட சேவகரோடு கூட அவன் அங்கே மலையின் உச்சியில் இருந்தான். Where his own beloved city, because of their sin, they were garrisoned all around with the Philistines.
அங்கே அவனுக்கு அன்பான பட்டணம் அவர்களுடைய பாவத்து நிமித்தமாக பெலிஸ்திய சேனையால் சூழப்பட்டிருக்கிறது. And David on that hot day, it must have been when he wrote this song, as the heart painted for the water brook. தாவீது அந்த உஷ்ணமான நாளிலே இந்த சங்கீதத்தை எழுதின வேளையிலே உஷ்ணமாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அவனை மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என்பதை. Notice David in this condition. இந்த நிலையில் தாவீதை கவனியுங்கள். He looked down, he looked at his beloved city. அவன் கீழே நோக்கி பார்த்தான், அவனுக்கு அன்பான பட்டணத்தை நோக்கி பார்த்தான். And you remember when he was a little boy, he used to take the sheep out by this certain pool there. அவன் சிறுவனாய் இருந்தபோது வழக்கமாக ஒரு குறிப்பிட்ட குளத்திற்கு மந்தையை ஓட்டிக் கொண்டு போனதை நினைத்தான். It was a great water country and also bread country down there. அது தண்ணீர் மிகுதியாய் உள்ள தேசம், அப்பத்தின் தேசமுமாய் இருந்தது. Really Bethlehem means the house of God's bread. உண்மையான பெத்லகேம் என்பதற்கு தேவனுடைய அப்பத்தின் வீடு என்று அர்த்தமாம். And then when David remembered going by there and drinking that good cool water. அதன் பிறகு தாவீது அங்கே போய் அந்த அருமையான குளிர்ச்சியான தண்ணீரை அவன் பருகினது அவன் நினைவிற்கு வந்தது. And here he was laying up here now a fugitive away from his own people. இப்போதோ அவன் தன் சொந்த ஜனங்களை விட்டு பயந்து ஓடுகிறவனாய் மலையின் உச்சியில் இருக்கிறார். He had no place to go and his soul must have cried for that good cool water. அவனுக்கு போவதற்கு வேறு இடமில்லை. அந்த அருமையான குளிர்ந்த தண்ணீரின் மேல் அவனுடைய ஆத்துமா வாஞ்சித்திருக்கும். He had some servants there that just the least his desire was to command. அவனிடத்தில் சில ஊழியக்காரர் இருந்தனர். அவனுக்கு இருந்ததான ஒரு அற்பமான வாஞ்சையை கூட அவர்களுக்கு ஒரு கட்டளையா எடுத்துக்கொண்டார்கள். And they three of them fought their way through that line of Philistines. அவர்களில் 3 பேர் பெலிஸ்திய சேனையோடு கூட போரிட்டு 15 miles, 7 miles or something down back, cut their way through and brought him a drink of that water. 15 அல்லது ஏதோ 7 மைல் தூரத்தில் அங்கிருந்து அந்த போய் அவனுக்கு குடிக்க தண்ணீர் கொண்டு வந்தனர். But the soul thirst. ஆனால் அவனுடைய ஆத்மாவின் தாகமோ, his body, he's up there probably had to drink out of anything he could get a hold of. அவன் அங்கே மேலே இருந்தான். அவனுடைய சரீரம் ஒருவேளை என்ன கிடைக்கின்றதோ அதைத்தான் அவன் குடிக்க வேண்டி இருந்திருக்கும். Some old goat skins and things with some old hot water in on that hot day. ஏதோ பழைய ஆட்டுத்தோல் துருத்தி போன்றது சுடுகின்ற தண்ணீர் அந்த உஷ்ணமான வேளையிலே. He thought, if I could just lay down and quench this thirst that I have. நான் மட்டும் கீழே போய் எனக்கு இருக்கிற தாகத்தை தீர்த்துக் கொள்ள முடிந்தால், if I could just go down there to Bethlehem and lay down by that spring and drink. என்னால் அந்த பெத்லகேமுக்கு போய் அந்த ஊற்று நீரண்டை போய் குடிக்க மட்டும் முடிந்தால் என்று அவன் நினைத்தான். And when they went down and got the water and brought it back, அவர்கள் கீழே போய் தண்ணீரை எடுத்துக்கொண்டு திரும்பி வந்தபோது his soul thirst was so greater, not for Bethlehem but from Jerusalem. அவனுடைய ஆத்தும தாகமானது பெத்லகேமுக்காக அல்ல, ஆனால் எருசலேமுக்காக மிகவும் அதிகமாக இருந்தது. His soul was that he sacrificed the water, said I wouldn't even drink it. He poured it out upon the ground. அவன் ஆத்தும தாகத்தினால் அந்த தண்ணீரை தியாகம் செய்து நான் அதை குடிக்க மாட்டேன் என்றான். அவனை தரையில் ஊற்றினான். See, his soul was more thirsty for God அவனுடைய ஆத்துமா தேவன் பேரில் அதிக தாகமாக இருந்தபடியால் than it was to satisfy the quench of a good his thirst of his body with a good cool water. ஒரு அருமையான குளிர்ச்சியான நல்ல தண்ணீரினால் அவனுடைய சரீரத்தின் தாகத்தை தீர்ப்பதை காட்டிலும் He poured it up on the ground. அவன் அதை தரையில் ஊற்றிவிட்டான். See, the house of God, the soul cooling waters of Jerusalem, which is above. பாருங்கள், தேவனுடைய வீடு எருசலேமின் ஆத்துமாவை குளிர பண்ணும் தண்ணீர்கள் அவை மேலே இருக்கின்றது. Jesus said in John 6:33, I am the bread of life. இயேசு யோவான் 6:33 சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம். I am the bread of life. நானே ஜீவ அப்பம். Bethlehem, house of God, our church, earthly church of God, the church that's here on earth. பெத்லகேம் தேவனுடைய வீடு, நம்முடைய சபை பூமிக்குரிய தேவனுடைய சபை, இங்கே பூமியில் இருக்கின்றதான சபை. We love to go to the church here on earth, but greater is Jerusalem, which is above, which is God. நாம் இங்கே பூமியில் நம்முடைய சபைக்கு போக பிரியமாய் இருக்கிறோம். ஆனால் இதை காட்டிலும் பெரியதாய் இருக்கிறது எருசலேம், அது மேலே இருக்கிறது, அது தேவன். Jerusalem above, which is God. Greater is that soul thirst to be there with Him than it would to be just to satisfy yourself with joining a church somewhere. மேலே இருக்கின்ற எருசலேம் அது தேவனாய் இருக்கிறது. இங்கே ஒரு சபையை சேர்ந்து கொண்டு உன்னை திருப்திப்படுத்துகிறதை காட்டிலும் நீ அங்கே அவரோடு கூட இருப்பது உன்னுடைய ஆத்துமாவின் தாகத்திற்கு அதிக சந்தோஷமாய் இருக்கும். ஒரு சபையை சேர்ந்து கொள்ளுதல் அந்த தாகத்தை திருப்தியாக்காது. See, joining a church don't satisfy that thirst. பாருங்கள், ஒரு சபையை சேர்ந்து கொள்ளுதல் தாகத்தை திருப்தியாக்காது.
David proved it here. The water's right in the house of God. தாவீது அதை இங்கே ஊற்றினான், நேராக தேவனுடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்த அந்த தண்ணீரை. See, he poured it out upon the ground to find favor, to get a good cool drink from God. பாருங்கள், அதை அவன் தரையிலே ஊற்றினான், ஒரு தயவை பெறும்படியாக, தேவனிடத்திலிருந்து ஒரு குளிர்ச்சியானதை பெறும்படியாக. Even when greater than the thirst that's in you is that thirst of the soul thirst for God. உனக்குள்ளாக இருக்கின்ற தாகத்தை காட்டிலும் தேவன் பேரில் உள்ள ஆத்தும தாகம், அந்த தாகம் மிகவும் பெரிதாயிருக்கிறது.